இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6. ஸோ டிவைடட் பை கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² + 6a + 5 -5a² - 35a - 50 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே டிவைடு இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்பிரஷன் டிவைடட் பை இது போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை இன்டூன்னு மாற்றிட்டு அதாவது மல்டிப்ளையாக மாற்றி இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து செய்யலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2a² + 5a + 3. ஸோ 2 × 3 6. மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ 3 2s are 6, 3 + 2 5. நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2a + 3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் எழுதுகிறோம். ஸோ 2a + 3 இங்கே 2 கேன்சல் ஆகிறதுனால a + 1. ஓகேவா? ஸோ அதேமாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷன் 2a² + 7a + 6. ஸோ 2 × 6 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ 4 3s are 12, 4 + 3 7 வரும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2 போடும்போது இங்கே 2 2s are 4 வரும். ஸோ இங்கே வந்து a + 2, இங்கே 2a + 3 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷன் a² + 6a + 5. ஓகே, ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ 5 1s are 5, 5 + 1 6. ஸோ a + 5 × a + 1 அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் -5a² - 35a - 50. ஸோ -5 அப்படிங்கிறத இங்கே காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா a² + 7a + 10 × 50. ஓகே, ஸோ -5 இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ 5 2s are 10, 5 + 2 7. ஓகேவா? ஸோ a + 5 × a + 2. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இதை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸையும் அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆகுது. 2a + 3 2a + 3 கேன்சல் ஆகிடுச்சு. a + 1 a + 1 a + 5 a + 5 a + 2 a + 2 எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் -5 வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். b² + 3b - 28 b² + 4b + 4 டிவைடட் பை b² - 49 b² - 5b - 14. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரஷனை நம்ம மல்டிப்ளைன்னு போட்டு என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதுகிறோம். இப்போ ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். b² + 3b - 28. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -28, ஆட் பண்ணால் 3 வேணும். ஸோ 7 4s are 28, 7 - 4 3 + 3ங்கிறதுனால நான் சின்ன நம்பரில் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ b + 7 × b - 4. அதே மாதிரி b² + 4b + 4. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும். ஸோ 2 2s are 4, 2 + 2 4. ஸோ b + 2 × b + 2 வருது. அதுக்கு அடுத்த எக்ஸ்பிரஷன் b² - 5b - 14. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -14, ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ 7 2s are 14, 7லேருந்து 2 போயிடுச்சுன்னா 5. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் பெரிய நம்பரில் தான் மைனஸ் போட முடியும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -14. ஸோ b - 7 × b + 2 வரும். ஸோ லாஸ்ட் ஒன் b² - 49. இதை எப்படி நம்ம செய்யலாம், b² - 7² அதாவது a² - b² ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி a + b × a - b மெத்தடில் b + 7 × b - 7 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எல்லா எக்ஸ்பிரஷனுக்குரிய ஃபேக்டர்ஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். b + 7 b - 4 by b + 2 × b + 2. இங்கே b - 7 × b + 2 by b + 7 × b - 7. ஸோ p + 7 p + 7 கேன்சல், b - 7 கேன்சல், p + 2 கேன்சல். ஸோ கேன்சல் ஆகாதது b - 4 by b + 2. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். வெரி ஈஸி ஒன். x + 2/4y டிவைடட் பை x² - x - 6/12y². ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே மல்டிப்ளை போட்டு இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துடுறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட் x + 2லையோ இல்லை இந்த 4yலையோ இல்லை இந்த 12y² நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இதை மட்டும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ x² - x - 6ங்கும் போது மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ 3 2s are 6, 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1, -1 இருக்கிறதுனால பெரிய நம்பரில் அடையாளத்தில் நான் மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து x - 3 × x + 2. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + 2/4y × 12y² by x - 3 × x + 2. ஸோ x + 2 x + 2 கேன்சல், 1 4 is 4, 3 4s are 12. இங்கே ஒரு yக்கு இங்கே ஒரு y கேன்சல் ஆகிடுது. ஸோ என்ன இருக்குது, 3y by x - 3 இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிளாக இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 12t squared minus 22t plus 8 by 3t divided by 3t squared plus 2t minus 8 by 2t squared plus 4t. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12t squared minus 22 t plus 8. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக 2 இருக்கிறதுனால 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into 6t squared, ஓகே 12. ஸோ 2 into 11 தான் 22. ஸோ minus 11t plus 4 2s are 8. ஸோ 2 அப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6 into 4 24 minus 11. மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் minus 11 வரணும். ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 8 3s are 24, 8 plus 3 11. ஸோ இங்கே minus 11னால ரெண்டுமே மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24. ஸோ 8 into 3 தான் ஃபேக்டர்ஸ். ஆனால் அது அப்படியே பண்ண முடியாது, ஏன்னா 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கனால 6ஆல் டிவைட் பண்ணணும் ரெண்டு பக்கமும். ஸோ இங்கே 3 2s are 6, இங்கே 4 2s are 8, இங்கே 1 3 is 3, இங்கே 2 3s are 6. ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3t minus 4, இங்கே 2t minus 1 எழுதியிருக்கோமா. 2 into 3t minus 4 2t minus 1. இது நீங்கள் கரெக்டாக எழுத பழகிக்கணும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அடுத்தது 3t எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம். இது போகலாம் 2t squared plus 4t. ஸோ 2வும் காமனாக இருக்குது, டீயும் காமனாக இருக்கிறதுனால 2tயை வெளியில் எடுத்தாச்சுன்னா t plus 2, ஏன்னா 2t into t 2t squared, 2t into 2 4t வந்துடும், ஓகேவா. ஸோ இதுக்கு மாதிரி இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். 3t squared plus 2t minus 8. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் minus 24 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். ஸோ 6 4s are 24, 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா 2 ப்ளஸ் 2ங்கனால நான் சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் போடுறேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 24 கரெக்டாக வந்துடும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணனால 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 1 3 is 3, 2 3s are 6. இங்கே டிவைட் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் t ப்ளஸ் 2, இங்கே 3t minus 4னு கிடச்சிருக்கு, ஓகேவா. இந்த கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எல்லா எக்ஸ்பிரஷனையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இந்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 into 3t minus 4 2t minus 1 by 3t into 2t into t plus 2 by t plus 2 into 3t minus 4 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போ கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணுவோம். 3t minus 4 கேன்சல் ஆகுது, t plus 2 கேன்சல் ஆகுது, ஒரு டீக்கு ஒரு t கேன்சல் ஆகிடுது. ஸோ மேலே 2 2s are 4 into 2t minus 1, கீழே 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ by 3. ஸோ இதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எப்படி டிவைட் பண்ணுறோங்கிறதான் விஷயம், ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.